தமிழக சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் சனாதனத்தை அழிப்பதற்காக பாடுபடுவோம் என்று கூறியிருக்கிறார். அதே போல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய எம்எல்ஏ முஸ்தபா அவர்கள் நாங்கள் பெரியாரை வைத்திருக்கிறோம், சனாதன தர்மத்தை அழிப்பதற்காக பாடுபடுவோம் என்று அவரும் கூறியிருப்பது மிகவும் வேதனையான விஷயம். ஏனென்றால் சனாதன தர்மத்தை பற்றியோ நம்முடைய கலாச்சாரம் பண்பாட்டை பற்றிய எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் அவர்கள் பேசியிருப்பது மிகவும் வருத்தத்துக்குரியது. இன்று நம்முடைய பல பேருக்கு சனாதன தர்மத்தை பற்றிய ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனாக சனாதன தர்மத்தை பற்றி நான் என்ன புரிந்து கொண்டேன் என்று உங்கள் முன் பதிவிட விரும்புகிறேன். எப்போதுமே தன்னுடைய வரலாறை தெரிந்து கொள்ளாத எந்த ஒரு சமூகமும் எழுச்சி அடைந்ததாகவோ வளர்ச்சி அடைந்ததாகவோ எந்த ஒரு வரலாறும் இல்லை. சனாதன தர்மம் என்பது அனைத்தையும் ஏற்றுக்கொண்ட ஒரு தர்மம். உலக மக்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்துவதற்காக மேம்படுத்துவதற்காக நம்முடைய முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு வழிமுறைதான் சனாதன தர்மம். சனாதன தர்மத்தில் வசுதெய்வ குடும்ப தத்துவம் சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இந்த உலகமே ஒரு குடும்பம். அதனால்தான் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அமெரிக்காவில் உரையாற்றிய போது டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று அமெரிக்க மக்களை பார்த்து சகோதரர்களே சகோதரிகளே என்று கூப்பிட்டார். கணியன் பூங்குன்றனார் அவர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாட்டு எழுதியிருக்காரு. அப்படி என்றால் எந்த ஊராக இருந்தாலும் எல்லாம் என் ஊர் தான், எந்த மக்களாக இருந்தாலும் எல்லாரும் என்னுடைய உறவினர்கள் தான் அப்படின்னு சொல்லி பாட்டிலே எழுதியிருக்காரு. இதுதான் சனாதன தர்மத்தினுடைய தத்துவம். நம்முடைய முன்னோர்கள் இந்த இயற்கையை பாதுகாப்பதற்காக பல்வேறு வழிமுறைகளை மேற்கொண்டார்கள். தண்ணீரை பாதுகாப்பதற்காக கங்கா மகா ஆரத்தி என்ற ஒரு வழிமுறையை பின்பற்றுகிறார்கள். கங்கை நீரை புனிதமாக பயன்படுத்த வேண்டும், நீரை மாசுபடுத்தக்கூடாது என்று தத்துவத்தை உள்ளடக்கியதான் அந்த வழிபாடு. அதே போல் நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று, வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்றை தெய்வமாக வணங்குகிறார்கள். பூமியை தாயாக நினைத்து வழிபடுகிறார்கள். இந்த வானத்தை சிவமாக நினைக்கிறார்கள். இதெல்லாமே எதுக்கு தெரியுமா? பஞ்ச பூதங்களை நாம் பாதுகாத்தால் தான் இந்த உலகத்துல நம்ம வாழ முடியும். சனாதன தர்மம் குறிப்பிடக்கூடிய முக்கியமான ஒரு தத்துவம் என்ன தெரியுமா? அகம் பிரம்மாஸ்மி. அப்படி என்றால் நானே பிரம்மம், நானே கடவுள். பாபா படத்தை ரஜினி எடுத்திருப்பாரு. அதுல ரஜினி பாபாவை பார்க்க போவாங்க. போகும்போது அவர்கிட்ட கேட்பாரு, நீங்க கடவுளா அப்படின்னு சொல்லி. நான் என்னை உணர்ந்ததால் நான் கடவுள் என்று நீ உன்னை உணர்கிறாயோ அப்போ நீ கடவுளாக இருப்பாய் அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. மனிதர்களை இறைவனுடைய அம்சமாக வழிபடுவதுதான் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்றோம். மனிதன் ஆனாலும் இறைவன் ஆனாலும் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு அங்கம். நான் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன். இயேசு மனிதனாக பிறந்து இறைவனாக உருவெடுத்திருக்கிறார்கள். நாங்கள் அவரை இறைவனாக வழிபடுகிறோம். அதே தத்துவத்தை தான் சனாதன தர்மம் சொல்லுகிறது. மனிதனை இறை அம்சமாக கருதக்கூடிய ஒரு தத்துவம்.